என்னை நேசிக்கும் அன்பு உள்ளங்களுக்கு இனிய வணக்கங்களுடன் நான் உங்கள் தினேஷ். ரொம்ப நாள் ஆச்சு சினிமா விமர்சனம் பண்ணி, படமும் நெறைய பார்க்கறதில்ல, டைம் இல்ல. ரீசென்ட்டா நான் பார்த்த படம் வந்து தாய் கிழவி. ராதிகா அவர்களுடைய நடிப்புல, சிவகுமார் அவருடைய டைரக்ஷன்ல அண்ட் நெறைய பிரபலமான நடிகர்கள் நடிச்ச ஒரு ரொம்பவே ஃபன்னான, ஜாலியான படம். அந்த படத்த பத்தின விமர்சனம். அண்ட் அந்த படத்த பார்த்து நான் என்ன மாரி விஷயங்கள் ஃபீல் பண்ணது தான் அந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் வெல்கம் பேக் டூ மை சேனல். நான் உங்கள் அன்புடன் தினேஷ் குமரன். ஆக்சுவலா இந்த படம் வந்து அ சும்மா சின்ன சின்ன ட்ரெய்லர் தான் பார்த்தேன். அப்புறம் டைம்ல வந்து பார்க்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அப்புறம் நானும் ஒய்ஃப் வந்து படத்துக்கு போனோம். ஸோ ரொம்ப சின்ன கதைக்களம் தான். ரொம்ப பெரிய சொல்றதுக்கு பெரிய பிரம்மாண்டமான ஒரு கதைக்களம் உள்ள இடமும், இல்ல பிரம்மாண்டமான செட் அப்படிலாம் இல்ல. ஒரு வீடு, அந்த வீட்ல ஒரு பாட்டி. அந்த பாட்டிக்கு 3 பசங்க, 1 பொண்ணு. இத சுத்தின கதை. அந்த பாட்டிக்கு ஒரு நாள் திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுது. அந்த பாட்டி கிட்ட வந்து ஒரு பல்க்கா ஒரு நகை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் தெரிய வருது. அதுக்கப்புறம் அந்த பாட்டிய காப்பாத்துனாங்களா இல்லையா? அந்த பாட்டிக்கும் அந்த 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 நகை கிடைச்சதா இல்லையான்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ரொம்ப ஜாலியா பண்ணாவும் செம்மையா கொண்டு போயிருந்தாங்க. பட் இந்த படத்துல மெயின் விஷயம்னு சொல்லப்போனா, காமெடி ஒரு பக்கம் ஒர்க் பண்ணாலும், அ வுமன் எம்பவர்மென்ட் பத்தி பேசியிருக்காங்க இந்த படத்துல. மெயினா சொல்லப்போனா பெண்களுடைய வந்து அவங்க சுதந்திரம் பத்தியும், அண்ட் அவங்க வந்து எப்படி வந்து லைஃப்ல டெவலப் ஆகணும்னு சொல்லிட்டு, இந்த படத்தோட மெசேஜே அதுவா இருக்கு. காமெடி அந்த அளவுக்கு போனாலும், கிளைமாக்ஸ்ல வந்து நெறைய மெசேஜ் சொல்றாங்க இந்த படத்துல. ரொம்ப நல்லா இருந்தது. நான் பர்சனலா வந்து ரொம்ப ஃபீல் பண்ண விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்துல வந்து ராதிகா அவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க. நான் 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 பார்த்து ரொம்ப எப்படி சொல்றதுன்னா, என்ன ரொம்ப கவர்ந்த விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இதுல காமெடி ஆக்டர் ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ம் ஒரு ஆம்புலன்ஸ்ல ஒரு அம்மா வந்து உயிருக்கு போராடின்னு இருப்பாங்க. அவரு பார்த்துட்டு பதறி போயிட்டு, அவங்க உயிருக்கு பதர்றாங்களே போய் காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அங்க அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் கிட்ட கேட்பாரு. அவர் எதுவும் சரியான பதில் சொல்ல மாட்டாரு. அவங்க உள்ள போயிட்டு செக் பண்ணுவாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அந்த வென்டிலேட்டர் சப்போர்ட் வந்து ரிமூவ் பண்ணிருவாங்க. வென்டிலேட்டர் சப்போர்ட் ரிமூவ் பண்ணி அவங்க இறந்துருவாங்க. அவன் அழுதுனே போயிட்டு அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் கிட்ட கேட்பான், "என்னங்க ஏன் இதாச்சுன்னு?" சொல்றாரு. இந்த மாரி அப்போ அந்த ஆள் சொல்லுவான், அவங்க பையனே வந்து உங்கள மாரி பண்ண சொன்னாங்க. அவங்கள வந்து காப்பாத்த முடியாத சூழ்நிலை. எதுவும் பண்ண முடியல. அவங்க பையனே பண்ண சொன்னாங்கன்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு ஒரு விஷயம் ஒண்ணு சொல்லுவாரு. எந்த ஒரு பேரண்ட்ஸுமே வந்து தங்கிட்ட காசு இல்ல, அதெல்லாம் முடியலன்னு சொல்லிட்டு எப்பவுமே வந்து பிள்ளைங்கள வந்து கைவிட மாட்டாங்க. ஆனா எத்தனையோ பிள்ளைங்க வந்து காசு இல்ல, பார்த்துக்க முடியலன்னு சொல்லிட்டு அம்மா, அப்பா கைவிடுற எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொன்னாங்க. அந்த விஷயம் வந்து ரொம்பவே டச்சபிளா இருந்தது. இது வந்து எல்லாருக்கும் பொருந்தும். நெறைய பேர் வந்து பார்த்துக்க முடியாது. அதுக்கப்புறம் அம்மா யாரும் பார்த்துக்க முடியாது. இவ்வளோ செலவு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் போவாங்க. பட் அந்த வகையில பேரண்ட்ஸ் யாரும் வந்து குழந்தைய விட்டு போமாட்டாங்க. கடைசி வரையும் அவங்க வந்து ஃபைட் பண்ணுவாங்க. அந்த விஷயம் ரொம்ப மனசுக்கு ரொம்ப நெகிழ்வா இருந்தது. அண்ட் காமெடிக்கெல்லாம் பஞ்சமே இல்லங்க படத்துல. செம்ம காமெடி, செம்ம ஃபன்னு, செம்ம ஜாலியா இருந்து. ஆ இதுல எல்லாமே மோஸ்ட்லி நடிச்ச எல்லாமே காமெடி ஆக்டர்னால சிரிச்சு சிரிச்சு பயங்கர வயிறுலாம் குலுங்கிடுச்சு. அந்த அளவுக்கு நல்ல காமெடி இருக்கட்டும் டைம். ஃபேமிலியா அந்த படத்த பார்த்தீங்கன்னா, ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். நாங்க அப்படிதான் நானே என் ஒய்ஃப் தான் போய் படம் பார்த்தோம். நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணோம். எந்த எங்கேயுமே வந்து இங்க சோகமா முடிச்சுருவாங்களோ, ஐயோ! ராதிகா போட்டு தள்ளுவாங்களோ படத்துல அப்படிலாம் ஃபீல் ஆச்சு. பட் அப்படிலாம் எதுவுமே இல்ல. நல்லபடியா படத்த கொண்டு போனாங்க. நல்ல ஒரு மெசேஜ் உள்ள படம். சொல்ல வேண்டிய விஷயங்கள வந்து அழகா சூப்பரா வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து டைரக்டர் வந்து சொல்லியிருந்தாரு. நிஜமாவே ரொம்ப சந்தோஷமான விஷயம். அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டூ டைரக்டர் அண்ட் ராதிகா அம்மாவுடைய ஆக்டிங்கும் சூப்பரா இருந்தது. நெறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. எனக்கு எனக்கு எக்ஸாக்ட்டா ஒரு சில பேர் தெரியாது. காமெடி ட்ராக்கும் வந்து சாரி இந்த பேக்கிரவுண்ட் ட்ராக்லாம் கூட சூப்பரா இருந்தது. எல்லாமே இடத்துல வந்து காமெடிலாம் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அண்ட் புதுமுகங்கள் நெறைய இருந்தாலும், காமெடிக்கு குறையில்லாம இருந்தது. நெறைய புதுமுகங்கள் இந்த அந்த ஒரு சாமிய பாத்துற மாரி ஒரு ஆள் போட்டிருப்பாங்க. அவரு வந்து செம்ம காமெடியா இருந்தது. அதெல்லாம் சூப்பரா இருந்தது. உங்களுக்கு டைம் கிடைச்சா தாராளமா படத்த பாருங்க. வித் ஃபேமிலியோட பாருங்க. அண்ட் உங்க வீட்டு குழந்தைகளும் கூட்டிட்டு போய் பாருங்க. லேடீஸ் எல்லாரும் பார்க்கலாம். அந்த அளவுக்கு நல்ல படம். இந்த படத்துக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் இல்ல. பட் நான் ஒரு ஒரு பொது நான் ஆல்ரெடி நெறைய வீடியோ போட்டுருவேன். நான் ஒரு ஜெனரல் விமர்சனர். அதாவது பொது விமர்சகர் நானு. எனக்கு எந்த இன்டென்ஷனும் கிடையாது. எந்த படம் பார்த்தாலும் இவன், அவன்லாம் பார்க்க மாட்டேன். எனக்கு ஒரு படம் போனா எனக்கு ஒரு 2 1/2 மணி நேரம் ஜாலியா இருக்கணும். எனக்கு கதை சொல்லி, கருத்து சொல்லி அழவே கூடாது. ஜாலியா எடுத்துன்னு போணும். அந்த வகையில படம் செம்ம ஜாலியா இருக்கு. நீங்க டைம் கிடைச்சா உங்க ஃபேமிலியோட போய் படம் பாருங்க. நல்லா என்ஜாய் பண்ணுங்க. சிரிச்சு சிரிச்சு என்ஜாய் பண்ணலாம். அந்த அளவுக்கு செம்மையா இருக்கு. அதே மாரி வுமன் எம்பவர்மென்ட் பெண்கள் வந்து எப்படி இருக்கணும்? இந்த மாரியான விஷயங்கள் பண்ணணும். சேமிப்பு எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு கிளைமாக்ஸ் அழகா ரிவீல் பண்ணியிருக்காங்க. அண்ட் ராதிகா மேடம் ஆக்டிங் சூப்பரா இருந்தது. அண்ட் அகைன் சிவகுமார் சார் டைரக்டர் அவர்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் தேங்க் யூ சோ மச் ஃபார் திஸ் வாட்சிங் மை வீடியோ. அண்ட் மீண்டும் இன்னொரு வீடியோ அண்ட் இன்னொரு சந்திக்கலாம். பாய்ங்க.